ஹலோ விவோஸ், ஈரான் நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ரைசியினுடைய மறைவு ஈரான் நாட்டிற்கு எவ்வளவு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோ அதே அளவு அதிர்ச்சியை சீனாவிற்கும் கொடுத்திருக்குங்க. காரணம், சீனா மற்றும் ஈரான் இரண்டுமே நெருங்கிய நட்பு நாடுகள்ங்க. முக்கியமாக மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய பல போர்களில் ஈரானுக்கு நெருக்கமான சீனா தாங்க இருந்திருக்கு. அதாவது இப்போது ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி மரணத்தால் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஈரான் நாட்டினுடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அரசியலில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் இப்போது சீனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்பப்படுது. சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் இன்று காலை இது தொடர்பாக ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருக்காங்க. அதாவது சீன அதிகாரிகள் நிலைமையை குறித்து ஆழ்ந்த கவலையில் இருப்பதாகவும், ரைசி மற்றும் ஹெலிகாப்டரில் இருந்த மற்றவர்களுடைய மரணம் மிகவும் வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. ஈரானுக்கு தேவையான எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சீனா அதை தாராளமாக வழங்குவதாக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிலையில் ஈரானோடு இருக்கக்கூடிய உறவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. சீனா ஈரானை ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் மிக முக்கியமான நட்பு நாடாகவும் நேரடி கூட்டாகவும் தான் பார்க்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் ரைசினுடைய இந்த நிலை ஈரானோடு இருக்கக்கூடிய உறவோடு ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. உதாரணமாக, மறைந்த ஈரான் அதிபர் ரைசி கடந்த பிப்ரவரி 2023 பெய்ஜிங்க்கு சென்று ஆலோசனைகளை எல்லாம் செய்திருக்காரு. அதாவது அவர் மேலும் அவருடைய பதவியில் இருந்ததிலிருந்தே அவர் ஈரானை சீனாவுக்கு ரொம்பவே நெருக்கமான நாடாக மாற்றி அமைச்சிருக்காரு. சீனாவினுடைய செல்வாக்கை ஈரானில் அதிகப்படுத்த ரைசின் முக்கியமான ஒரு காரணியாக காணப்பட்டிருக்காரு. ஈரான் மற்றும் சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்கு பெற்றவர் தாங்க ரைசில். இந்த ரைசினுடைய மரணம் ரொம்பவே வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியிருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக பரம கைவாரிகளான ஈரான், சவுதி அரேபியா ரெண்டு நாடுகளும் தங்களுடைய உறவை புதுப்பிக்கத்தக்க சமீபத்தில் தாங்க அறிவித்தது. அதாவது இதற்கும் கூட சீனா தான் காரணமாக இருந்திருக்காங்க. சீனா மேற்கொண்ட புரோக்கர் பேச்சுவார்த்தை காரணமாக ரெண்டு நாடுகளுக்கும் கைகோர்க்க முடிவு செய்தாங்களாம். ஆனால் பல்வேறு விஷயங்களில் ரெண்டு நாடுகளுமே தீவிரமாக மோதிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ரெண்டு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று ரீதியாக மோதல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் அப்படிங்கிறது ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு பகுதியான நாடாக பார்க்கப்பட்டது. அதே போல் சவுதி அரேபியா அப்படிங்கிறது சன்னி பிரிவு முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளாக தாங்க பார்க்கப்பட்டிருக்கு. இப்படி ரெண்டு நாட்டுக்கும் மோதல்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே நடந்திருக்கு. இதன் காரணமாக ரெண்டு நாடுகளுமே பல்வேறு விஷயங்களில் கடுமையாக மோதிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமாக மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய பல்வேறு போர்களில் ரெண்டு நாடுகளும் எதிரெதிர் துருவங்களில் காணப்பட்டிருக்காங்க. ஏமனில் நடக்கக்கூடிய போரில் ஹவுதி போராளிகளை ஈரான் ஆதரிக்குது. அதே சமயம் அந்த நாட்டு அரசு மற்றும் இராணுவத்தை சவுதி அரேபியா ஆதரிக்கிறாங்க. இது போன்ற பல போர்களில் ரெண்டு நாடுகளும் எதிரெதிர் திசையில் இருந்து ஃப்ராக்சி வார் செய்து கொண்டுட்டு இருக்காங்க. அமெரிக்கா இந்த போரில் இத்தனை காலம் குளிர்காய்ந்துட்டு இருந்திருக்காங்க. மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுவதையும் அவர்களுடைய எண்ணெய் வளாகங்களை திருடுவதையும் அமெரிக்கா முதல் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டிருக்குங்க. அமெரிக்கா குளிர்காய்ந்து கொண்டிருந்த தீயில சீனா தண்ணீரை ஊற்ற கடந்த மார்ச் மாதம் அணைத்தது. அதாவது பல ஆண்டுகளாக மோதல்ல இருந்த ஈரான், சவுதி அரேபியா தற்போது ரெண்டு நாட்டு உறவையும் புதுப்பிக்க முடிவு செய்தாங்க. ரெண்டு நாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மற்ற நாட்டிலிருந்து தூதரகம் அமைக்க ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் தொலைபேசி உறவை மேற்கொள்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்களாம். சீனாவினுடைய சமாதான பேச்சு இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் ஈரான் அதிபர் ரைசியினுடைய மறைவானது ஏற்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஈரான் நாட்டிற்கு இழப்பு, அதிர்ச்சி அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியுது. அதே அளவு அதிர்ச்சியை சீனாவிற்கும் கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும். சொல்லப்போனால் சீனாவிற்கு இது மிகப்பெரிய பேரதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். சீனாவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஈரான் நாட்டு மக்களுக்காக ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய எந்த நேரமும் காத்துட்ருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாம் கூறியிருக்காங்க. இந்த நிலையில் ஈரான் மற்றும் சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்பு எந்த அளவுக்கு வலுப்பெற்று இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்காரு. அவரோடு பயணித்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சேர்ந்து இறந்திருக்காருங்க. இவர்களோடு பல மூத்த அதிகாரிகளும் உயிரிழந்திருக்காங்க. இதனால் உலக நாடுகள் அனைத்துமே பின் விளைவுகளையும் புவிசார் அரசியலில் ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். மேற்கு ஆசியாவில் நிலவி வரக்கூடிய நெருக்கடியான இந்த நேரத்தில் இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கு. கடந்த 7 மாதங்களாகவே இஸ்ரேல் ஹமாஸ் போரானது நடந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக லெனின் ஆதரவு அமைப்பான
ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரிப்பதாக குற்றச்சாட்டானது எழுந்தது. இதற்கு மத்தியில் தன்னுடைய பழைய பகையின் தொடர்ச்சியாக கடந்த மாதம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை எல்லாம் ஏவியதுங்க. ஈரான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இது போல விஷயங்களை எல்லாம் செய்தது. ஆனாலுமே கூட இஸ்ரேலினுடைய அயன் டோம் பாதுகாப்பு சிஸ்டம் அப்படின்றது காரணமாக பெரிய சேதங்கள் எதுவுமே ஏற்படாமல் தவிர்த்திருக்காங்க. ஆனால் இதற்கு பதிலடியாக ஈரானினுடைய இப்ராஹிம் மாகாணத்தில் உள்ள ஏவுகணைகள் பாதுகாப்பு அமைப்பின் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தினாங்க. அதாவது ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் ஆலை இருக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதுனால உலகம் முழுவதுமே ஒரு பயத்தை காட்டினாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து செய்தி ஊகங்களை எல்லாம் தூண்டியிருக்குங்க. இது வரைக்குமே அரசு ஊடகங்களில் செய்திகள் விபத்து அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாலுமே கூட ஈரான் அரசு சார்பாக எந்த ஒரு பிரதிநிதியும் விபத்து அப்படிங்கிறத இன்னுமே உறுதிப்படுத்தாமல் தான் இருக்காங்க. ஒருவேளை அது விபத்து இல்லை அப்படின்றது போல தெரிஞ்சுது அப்படின்னா ஈரான் அரசு தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் அது மேற்கு ஆசியாவில் பதற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. எதிர்வினை ஆற்றாத அமெரிக்கா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பில் அமெரிக்கா செயல்பட்டு இருக்குங்க. ஈரானுடைய எதிரி நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் அமெரிக்கா. இந்த அமெரிக்கா இதுவரைக்குமே இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்பை பற்றி எந்த ஒரு ஆய்வுமே கொடுக்கல, அதாவது எந்த ஒரு கருத்து கணிப்புமே தெரிவிக்கல. இருந்தாலுமே கூட ஜோ எபடனுக்கு இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்பு குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் அமெரிக்கா கூறியிருக்காங்க. அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பாக 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே நிறைய மோதல்கள் போக்குவானது நிலவிட்டிருக்குங்க. அதாவது 2018 அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த டொனால்டு ட்ரம்ப் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான மோதலில் ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகளை எல்லாம் ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு இப்ராஹிம் ரைசி பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தீவிரப்படுத்தி பொருளாதார தடைகளை எல்லாம் நீக்கினாருங்க. அதற்கு நிவாரணம் பெறவும் ரொம்பவே கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார். ஆனால் இஸ்ரேல் உடனான மோதல் இதற்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் அமைஞ்சது. இஸ்ரேலுடைய ஆதரவு நாடான இருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரான் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தி கொடுத்துச்சுங்க. இருந்தாலுமே கூட ஜோ பைடன் அரசினுடைய உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க தாக்குதல்களை எல்லாம் தவிர்க்க ஈரான் அரசோட மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தாங்க இப்ராஹிம் ரைசியினுடைய உயிரிழப்பையும் அதற்கு பின்னணியில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய அமைதியும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது அமெரிக்கா. சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய எதிரி நாடு அப்படின்னு கூட இந்த ஈரானை சொல்லலாம். ஈரான் நாட்டு மக்கள் தங்களுடைய தந்தையை இழந்திருப்பதாக தாங்க சொல்லப்படணும். ஏன்னா ஒரு நாட்டுக்குரிய அதிபர் அந்த நாட்டை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பார், அந்த நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பார் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் யூகிக்க முடியும். அந்த வகையில் ஈரானுடைய உயிரிழப்பு பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா நாடுகளுக்குமே தாக்கங்களை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் மக்களுடைய நிலைகள் தாங்க ரொம்பவே வருத்தப்படக்கூடிய நிலையில் காணப்படுது. இந்நாட்டு மக்களுக்கு இனி என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. எப்படி இவர்கள் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை எல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு கூட புரியல. மிகுந்த அதிர்ச்சியிலும் பாதிப்பிலும் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டு மக்களுக்காக அனைத்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவர்களுக்கு மற்ற நாடுகளால் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாதுன்னு. இருந்தாலுமே கூட ஈரான் நாட்டினுடைய அதிபர் உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஒரு நாட்டினுடைய அதிபருடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக நிகழ்ந்திருந்தால் பரவாயில்ல, இது போன்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டிருப்பதனால இது முக்கியமாக சதி செய்யப்பட்ட கொலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சொல்லப்போனால் ஈரான் நாட்டு அதிபர் ரைசியினுடைய இந்த ஒரு மரணம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட விபத்து தான் அப்படின்னு இன்னுமே தீர்மானமும் சொல்லப்படலைங்க. இதில் ஒரு சந்தேக கேள்விக்குறியானது ஏற்பட்டிருக்கு. காரணம் பார்த்திங்கன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே நிறைய போர் நடந்திருக்கு. இதனால் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இதனுடைய உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிறது தெரியலங்க. அந்த உண்மையான தகவல் தெரிகிற வரைக்குமே இந்த ஒரு விஷயமானது சர்ச்சைக்குள்ளாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலுமே கூட ஈரான் நாட்டு அதிபர் இறந்திருப்பது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை தான் ஏற்பட்டிருக்கு. ஈரான் அதிபர் ரைசியினுடைய மறைவுக்காக உலக நாடுகள் முழுவதுமே தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஈரான் நாட்டு அதிபருக்காக நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ஈரான் கண்ட்ரியை எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சீனாவினுடைய நட்பு நாடாக இருந்த ஈரானுடைய அதிபர் இறந்திருப்பது சீனாவிற்குமே மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரு இழப்பை சரி செய்து மீண்டு வருவதற்கு சீனா மற்றும் ஈரான் நாட்டு மக்கள் இன்னும் கடுமையான நாட்களை கடந்து வரணும் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. மேலும் இந்த ஒரு பதிவில் சீனா மற்றும் ஈரானுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.